शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविवाहिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाह्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओं नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तन्तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। புன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம். அடுத்தது 26வது பாடல். 26வது பாடலை வாசிப்போம். மெய்யும் கொண்டு பிராரப்தம் தரு விதிவழி நின்றிடவும் உய்யும் கர்மிகளுக்கு அனுகுணமா உறுதொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடிந்தவன் என்று உரை செப்புவது எப்படியோ நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமா அருள்வீரே. வீரத்தோடு கூடி நின்று விதி வழி கிடைத்த பிராரத்த கர்மங்களை செய்து கொண்டு மோட்சம் அடைய விரும்பும் கர்ம காண்டிகளுக்கு தேவையான உபதேசம் போன்ற காரியங்களை செய்து கொண்டும் உள்ள ஜீவன் முக்தனை செய்ய வேண்டியன யாவும் செய்து முடித்தவன் என எவ்வாறு கூறலாம்? வருந்துவதற்கு ஏதுவான பிறவி துன்பத்தை நீக்கியருளிய குருவே, இந்த ஐயத்திற்கு நன்றாக விடை கூறி அருளல் வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த ஜீவன் முக்தருக்கு இன்னொரு அடைமொழி, இன்னொரு டெஃபனிஷன் என்ன அப்படின்னா, செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது என்பது ஒன்றும் கிடையாது. ஒன்றை செய்வதனால் ஆக வேண்டியதும் ஒன்றை செய்யாததனால் அவர்களுக்கு ஏதாவது பாதகம் இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. யாருக்கு? ஜீவன் முக்தருக்கு, ஞானிக்கு. இதே கருத்தை பகவான் கிருஷ்ணர் பகவத்கதையில் சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டியது என்று ஒரு விஷயமும் இல்லை, ஆனால் நான் செய்து இதை அனுபவிக்க வேண்டும், இதை பெற வேண்டும் என்ற ஒரு விஷயமும் எனக்கு இல்லை. ஆனால் நானே என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? கர்மம் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு கீதையில. நானே பெருவினை ஆற்றுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நான் செய்யவில்லை என்றால் என்னை பார்த்து இந்த உலகம் இப்படி இருக்கின்றார்களே, இப்படி இறைவன் இருக்கின்றாரே, இப்படி சொல்லி இருக்கிறாரே என்று அவர்களும் கர்மம் செய்யாமல் விட்டு விடுவார்கள், தத்தம் வேலைகளை செய்யாமல் விட்டு விடுவார்கள். அது உலகத்திற்கு பெரும் கேடு விளைவிக்கும். அதனால கிருஷ்ணரே என்ன சொல்றாரு? நான் ஞானியாக இருந்தாலும், நான் அவதாரமாக இருந்தாலும், நான் கடவுளாக இருந்தாலும் நானே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சும்மா இருப்பதில்லை. நானே காரியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் சும்மா இல்லை, பெருவினையாற்றுகின்றேன். ஐ எம் டூயிங் மோர் அண்ட் மோர் ஹெவி ஒர்க் அப்படிங்கிறது.
அதே கருத்தை சிஷ்யன் என்ன பண்றான், இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். மெய்யும் கொண்டு பிராரத்தம் தரு விதிவழி நின்றிடவும். நான் வெகு காலமாக ஒரு கேள்வியை நான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது உங்ககிட்ட கேட்க போறேன். ஞானி அகர்த்தா என்பது எப்படி இதை ஆராய்ந்து பார்த்தேன். அவ்வாறு பார்க்கும் இடத்து எனக்கு ஒரு கேள்வி புலப்படுகிறது. அதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ சிஷ்யனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, தேகத்தோடு கூடி நின்று, இந்த ஜீவன் முக்தருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, சரீரம் இருக்கு. தேகத்தோடு கூடி நின்று பிராரப்த கர்மத்தால் நேரிடுகின்ற நியதி மார்க்கத்தில் ஒழுகியும், அந்தந்த வர்ணாசிரம தர்மப்படி அந்தந்த நேரங்களில் ஜீவன் முக்தரும் என்ன பண்றாரு அப்படின்னா, கட்டுப்பாடுகளோடு நீதிகளோடு அந்த பிராரப்தத்திற்கு ஏற்றவாறு காரியங்களை செய்கின்றார். பிராரப்த கர்மத்தால் நேரிடுகின்ற நேதி மார்க்கத்தில் நின்றும் எனக்கு மோட்சம் தருவதாக இருக்கின்ற, உயிருக்கு உறுதி தருவதாக இருக்கின்ற, யாம் அறிந்த உய்ய வேண்டும் என்னும் கர்மகாண்டிகளுக்கும் அனுகூலமாக கர்ம உபாசனைகளை செய்து வருகின்ற ஞானியை எப்படி கிருதகிருத்தியன் என்று சொல்லுவது? சிஷியனுடைய கேள்வி இதுதான். முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, பிராரப்த கர்மத்தால் நேரிடுகின்ற அந்த நீதிகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வேலை பார்க்குறாரு, காரியம் செய்கிறாரு. he is also doing work in this world. அது மட்டும் இல்லை, சொர்க்கத்திற்கு போக வேண்டும், புண்ணியத்தை பெற வேண்டும், நல்ல விஷயங்களெல்லாம் செஞ்சு சந்தோஷமாக இருக்கணும், பொருளை சேர்க்க வேண்டும், யாகாதி யஜ்ஞ காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்மகாண்ட விஷயங்களை, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற யஜ்ஞ யாக காரியங்களை, கர்மகாண்டங்களை, உபாசனா முறைகளை, பூஜைகளை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் செய்கிறாங்களே, அவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த ஜீவன் முக்தர் என்ன பண்றாரு, அவர்களுக்கு அனுகூலமாக, அவர்களுக்கு சப்போர்ட்டிவா, நானும் செய்கிறேன் பாரு, நீயும் கொஞ்சம் செய் அப்படின்னு அவங்கள லிஃப்ட் பண்றாரு. யாரு? ஜீவன் முக்தர். கர்மகாண்டிகளுக்கு அனுகூலமாக கர்ம உபாசனைகளை செய்து வருகின்ற ஞானியை கிருதகிருத்தியன் என்று எப்படி சொல்வது? செய்யும் செய்கை முடிந்தவன் என்று எவ்வாறு கூறலாம்? இதற்கு விடை நீங்கள் சொல்ல வேண்டும். உடலை தாங்கி பிராரத்தம் தரும் நெறிப்படி வாழ்ந்து வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல், எதிர்பார்ப்பும் இல்லாமல், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஜீவன் முக்தனுக்கு தான் இந்த உலகத்தில் காரியம் பார்க்கறதுனால ஏதாவது விஷயம் அவருக்கு லாபகரமாக இருக்கு அப்படிங்கிறது பார்க்க மாட்டார். லோகத்திற்கு, உலகத்திற்கு உபகாரமாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பார், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பார்ப்பார். ஆனால் தனக்கு உபகாரமாக இந்த எதிர்பார்ப்பு, இது எனக்கு வேணும் என்று எதிர்பார்த்து அவர் என்ன பண்றது, செய்யறது கிடையாது. அதுபோல எந்த எதிர்ப்பு வந்தாலும் அது என்ன பண்றது இல்லை அப்படின்னா, வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார். தன் தலையில என்ன எழுதியிருக்குங்கிறது அவருக்கு நல்லா தெரியும், இப்படித்தான் போயாகணுங்கிறது தெரியும். பிராரப்த நியதிபடி அந்த அந்த லைன்ல மாறாம என்ன பண்றாரு, நிற்கின்றார். உயிர் வாழ வேண்டும், உயிர் பிழைக்க வேண்டும், நல்ல கதியை அடைய வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும். புருஷார்த்தங்கள் 4 இருக்க, தர்மார்த்த காம மோட்சத்துல, மோட்சத்தை விட்டுருவோம், தர்மார்த்த காமமாவது நமக்கு கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உலகத்துல நிறைய பேர் தர்ம நெறிப்படி வாழணும்னு விரும்புறாங்களே. உலக மக்களுக்கு, உலக விவகாரங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு பொருந்துகின்ற கர்ம உபாசனைகளை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பூஜை முறைகளை, இதெல்லாம் செஞ்ச மக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களும் நல்ல வழியில் செல்வார்கள் என்று அறிந்து தான் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஞானத்திற்கு பிறகும் உலகுக்கு வழிகாட்டும் பொருட்டு கர்மங்களை என்னென்னலாம் செய்யணுமோ செய்யறாரு. அதுதான் கீதையில சொல்லப்பட்டிருக்கின்றது. யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டக தத்தத் தேவதரோ ஜனக. அந்தந்த காலங்களில் எதெல்லாம் செய்யணுமோ அந்த மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பிரம்ம ஞானி அல்லது ஜீவன் முக்தர்
மக்களுக்காக செய்கின்றார். யத் யத் ஆச்சரதி சிரேஷ்டக தத்த தேவேதரோ ஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தக தது அனுவர்த்ததே. அதுதான் பிரமாணம் அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணர். சயத் பிரமாணம் குருதே, டூ வாட் ஹீ சே. அவர் என்ன சொல்றாரு, செய் அப்படிங்கிறாரு. கிருஷ்ணரே சொல்றாரு, யத் பிரமாணம் குருதே சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தக தது அனுவர்த்ததே. லோகாயுதத்தில் இருக்கின்ற பீப்புள், லோகத்தில் இருக்கின்ற மக்கள் அனுவர்த்ததே, அதன் பிரகாரம் போகின்றார்கள். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கலிகாலத்தில் எப்படிலாம் செய்யணுங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. அதை கேப்சியூல் ஃபார்ம், அதை ஸ்ப்ளிட் பண்ணி இப்படிலாம் நீ செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரா? யாரு? ஜீவன் முக்தர். சொல்லி கொடுப்பதும் இல்லை, இவரும் செய்து காட்டுகிறார், வாழ்ந்து காட்டுகிறார், வழி நடத்துகின்றார், நடந்து காட்டுகின்றார். யார் அப்படின்னா ஜீவன் முக்தர். எப்படி அப்படின்னா கர்மகாண்டிகளுக்கு உலக விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு உபகாரமாக. ஆனால் பொதுவாக என்ன பண்ணிக்கிறாங்க, சாஸ்திரம் படித்தவர்களே இருக்காங்க, சில பேர் படிக்காதவங்களும் இருக்கிறாங்க. அவள்லாம் என்ன நினச்சிக்கிற அப்படின்னா, சன்னியாசினா இப்படி தான் இருக்கணும், ஞானின்னா இப்படி தான் இருக்கணும், ஜீவன் முக்தர்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் சாப்பிடக்கூடாது, ஒரு வேளை தான் சாப்பிடணும், தாடி வளர்த்துக்கணும், இந்த ஜடாபாரம்லாம் வச்சுக்கணும், இல்லைன்னா பட்டையாக விபூதி வச்சுக்கணும், கொட்டை கட்டிக்கணும், தெரு தெருவாக போய் பிச்சை எடுக்கணும், கோவணம் கட்டிக்கிட்டு அவர் என்ன பண்ணணும், ஊர்வலமாக போகணும். இப்படி அவரவர்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்களோ இப்படி தான் சாதுக்கள் இருக்கணும், இப்படி தான் ஜீவன் முக்தர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை வச்சுருக்காங்க. அது அவரவர்களுடைய மனதுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணிக்கிறாங்க, கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வித்தியாசமாக இருக்கணும், அவர் தான் சன்னியாசி, அவர் தான் குரு, அவர் தான் ஜெகத்குரு. ஞானி என்ன பண்ண எப்படி இருக்கணும், இப்படி தானே இருக்கணும். இப்போ நமக்கு ஞானிக்கு என்ன வித்தியாசம்? நாமளும் சாப்பிட்றோம், நாமளும் தூங்குறோம், நாமளும் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம், பாடுறோம், அவரும் இதை தானே செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இதெல்லாம் மனசில் சில பேருக்கு உலகத்தில் இருக்கான். அவங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இந்த பாடலாசிரியர் இப்படித்தான் இருக்கணுங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. ஞானி, தத்துவ ஞானி அல்லது ஜீவன் முக்தர் என்ன பண்ணுறாரு, மற்றவர்களுக்காகத்தான் வாழறார். He does not living for himself, for the sake of others. He is living in this world. மற்றவர்களுக்காகத்தான் இருக்காரு. அவர் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? லோக உபகாரம், மக்களுக்கு நல்லதை செய்வது, வழிகாட்டுவது, இதுதான் அவருடைய வேலை. அதெல்லாம் சிஷ்யன் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்படிலாம் ஜீவன் முக்தர் லோக உபகாரியாகவும் கர்மம் செய்பவராகவும் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, உடலை தாங்கிக் கொண்டு பிராரத்தம் தருகின்ற நெறிப்படி வாழ்ந்திடவும் தாம் உய்வடைய வேண்டும் என விரும்பும் கர்மகாண்டிகளுக்கு அனுகூலமாக நித்திய நைமித்திகாதி கர்ம உபாசனைகளை செய்திட வேண்டும் பொழுது ஞானி செய்ய வேண்டிய அனைத்தும் செய்து முடித்தவன் என்று உபதேசிப்பது எவ்வாறு? இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் இல்லையா அவர். ஞானி சும்மா இருக்க வேண்டியதானே. சந்நியாசம் சிரவணம் குர்யாத். சன்னியாசினா என்ன அர்த்தம், ஞானினா என்ன அர்த்தம்? படிக்கிறது, பாடுறது, வாசிக்கிறது, சொல்லிக் கொடுக்கறது, இதுதானே வேலை. அவரையும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு கர்த்தೃತ್வம் வந்துருமே, பக்திருத்துவம் வந்துருமே. அவர் அந்த ஜீவன் முக்த நிலையிலிருந்து கீழே இறங்கிட மாட்டாரா? அப்புறம் நீங்கள் எதுவுமே செய்யாதவராக இருந்தால் அவர் அனைத்தையும் செய்து முடித்தவர்னு சொல்லலாம். அவர் செய்கிறாரே, காரியமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரே, நம்மளை விட அதிகமாகவே பார்க்குறாரு. கிருதகிருத்தியனா இல்லையே. அப்போ செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் என்று சொன்னாலும் மற்றவர்களைப் போல அவரும் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவன் ஏன் அஞ்ஞானிகளைப் போல கர்மம் செய்ய வேண்டும்? ஒரு கிராஸ் கேள்வி போடுறான் சிஷ்யன். அஞ்ஞானிகள் தானே மற்ற காரியங்களெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, உழண்டுக்கிட்டு இருக்காங்க. அஞ்ஞானிகளைப் போல ஏன் இந்த ஜீவன் முக்தர்களும்
ஞானி என்று தன்னை சொல்லிக்கொண்டு, ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலக காரியங்களை பார்க்க வேண்டும், கர்மகாண்டிகளுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். இதை நான் எப்படி ஞானி என்று சொல்வது? இந்த ஞானியை, இந்த ஜீவன் முக்தரை எல்லாம் செய்து முடித்தவர், அவர் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, கிருதகிருத்தியன் என்று எப்படி சொல்வது? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஜீவன் முக்தர் அப்படிங்கிறீங்க, அப்புறம் காரியம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, லோக உபகாரம்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. பிராரப்தத்தின்படி வாழ்கின்றாருன்னு சொல்றீங்க, பிராரப்தத்திற்கு தன்னை ஒப்படைத்து விட்டாருன்னு சொல்றீங்க. நேதிகளின் பிரகாரம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றார் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கிருதகிருத்தியன், அனைத்தையும் செய்து முடித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படின்னா அஜ்ஞானி போல ஏன் அவர் காரியம் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? ஏன் வருத்தப்படணும்? ஏன் வருத்தி கொள்ள வேண்டும் தன்னை? ஆனால் ஞானி என்னை பார்த்து சில பேர் சொல்கிறாங்க, ஞானியை பார்த்து, ஞானி ஆசைக்கு வசப்பட்டு செய்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுதான் பகவத்கீதையிலே சொன்ன பார்த்தீங்களா, எத்யத் ஆச்சரதி சிரேஷ்ட தத்த தேவேதரோஜனக. ஆச்சரதி அப்படின்னா தர்ம ஆச்சரணம், தர்மத்தின் பிரகாரம் தர்மத்திலிருந்து விலகாது நிஷ்காம கர்மம் செய்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டவனும் என்ன பண்றான்? உலக மக்களோடு பூஜையும் புனஸ்காரமும் கர்மகாண்டங்களையும் செய்கிறானே. அதுதான் சிஷ்யனோட கேள்வி. அந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னா, ஞானே ஆசைவசப்பட்டு செய்கிறானா இல்லையா என்பது கூட தெரியாது. அப்படி தெரியாதவங்க என்ன பண்றாங்க? பழி சொல்றாங்க. அவர் அப்படி இல்லை, தர்ம ஆச்சரணம், தர்ம நெறிப்படி வாழ்ந்து பிராரப்தத்திற்கு தன்னை ஒப்படைத்து நிஷ்காம கர்மம் செய்து பிரதி உபகாரம் எதையும் எதிர்பார்க்காமல், பணங்காசு எதையும் எதிர்பார்க்காமல், டோட்டலா ஈஸ்வரார்ப்பணமாக எது வந்தாலும் பரவாயில்ல, எதிர்ச்சாலாப சந்துஷ்டோ, இதெல்லாம் அப்ளிகபிள் அவருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு, அது மட்டுமல்ல, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு சமாதி நிலை அடைந்து எல்லாம் மேல்நிலைக்கு போயாச்சு. ஆனாலும் இந்த சில்லற சமாச்சாரம்லாம் ஏன் செய்யணும்? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டவனுக்கு உலக மக்களோடு சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு பூஜை புனஸ்காரம், காம கர்ம காண்டம், உபாசனா காண்டம், சாதாரண மனிதன் போல உட்கார்ந்துக்கிட்டு இந்த விவகாரம்லாம் பார்க்குறாரு. இவரை போய் நீங்கள் கிருதகிருத்தியன், அனைத்தையும் செய்து முடித்தவர், அவருக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமில்லைன்னு சொல்லி சொல்றீங்களே, ஏன் செய்கிறார்? இதெல்லாம் என்னது அப்படின்னா, சாஸ்திரத்தை நல்ல விரிவாக ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு தான் இந்த கேள்வியெல்லாம் வரும். ஆனால் இதே மாதிரி பாடல்களுக்கெல்லாம் ஏற்கனவே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. தத்துவ விளக்க படலத்தில் 88வது பாடல். இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸோடு தான் சிஷ்யன் கேள்வி கேட்குறான். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் அதில் கொஞ்சமாக சொல்லியிருக்கிறீங்க, அதுக்கு விரிவான விளக்கம் எனக்கு தேவை என்று என்ன பண்ணுறான் சிஷ்யன் இப்பொழுது கேட்கின்றான். 88வது பாடல். தீரராய் பிரமவித்தாய் தெளிந்தவர் தெளியும் முன்னம் பாரமாய் இருந்த தங்கள் வருணாசிரமம் சொன்ன பாரகாரியமானாலும் பலர்க்கு உபகாரமாக நேரதா செய்வர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர். இதெல்லாம் அந்த பாடல் ரெஃபரன்ஸ். அங்கிருந்தா சிஷ்யன் என்ன பண்றான், அதை மையமாக வைத்து தான் இந்த கேள்வியை கேட்கிறான். இதெல்லாம் பிரம்மவித்தின் இயல்பு. விவேகாதி சாதன சதுஷ்டய சம்பந்தராய் பிரம்ம தத்துவத்தை அறிந்த ஞானிகளாகி மோகம் நீங்கி ஆத்மா என தெளிந்த அறிவுடையவர். அப்படி தெளிவதற்கு முன்னர் உரிமையாயிருந்த தங்களுடைய ஆசிரமம் வர்ணாசிரம சாஸ்திரங்களில் சொல்லிய கர்மங்களை, தர்மங்களை கடினமான செயல்களானாலும் மற்றவருக்கு உதவும் பொருட்டு முறைப்படி செய்து வந்தார்கள். அப்படி செய்து வந்தாலும் பாருங்க, ஜீவன் முக்த நிலை அடைஞ்சாலும் அப்படி செய்து வந்தாலும் சொல்லிய முடிவான அத்வைத ஞான நிச்சயத்தை விட்டுவிட மாட்டார்கள். ஜீவன் முக்த நிலையில் இருந்து கொண்டே இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சில்லற காரியங்களையும் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா, வாழ்ந்து கொண்டிருக்கும் போது முக்தர்களாக உள்ள
பிரம்ம வித்துக்களுடைய இயல்பு. ரெஃபரன்ஸ் ஃப்ரம் பாடல் 88. அப்புறம் பார்த்தீங்கன்னா 89, 90வது பாடல் பார்த்தீங்கன்னா, வேத கர்மத்தால் வந்த பிராரப்தம் நானா ஆகும், ஆதலால் விவகாரங்கள் அவரவர்க்கு ஆவமாகும், மாதவம் செய்யணும் செய்வார், வாணிபம் செய்யணும் செய்வார், பூதலம் புறப்பார், ஐயம் புகுந்து உண்பார், ஜீவன் முக்தர். வெரைட்டிஸ் ஆஃப் ஜீவன் முக்தர் இருக்காங்க. அப்புறம் 94வது பாடல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. 94ல் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரம ஞானிகளும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தால். வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா 94வது பாடல். பிரம்ம ஞானிகளும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தால். பிரம்ம ஞானிகள் எப்படி இருக்காங்களா? கர்மத்தை செய்யும் அஞ்ஞானிகளை போல வாழ்கிறார்களே. ஏன்? திறமுறும் அஞ்ஞானம் போய் ஜெனியாத வழி ஏதென்றால், பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாத மற்றை நாளும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவார். அடுத்தது 97வது பாடலையும் சொல்லப்பட்டிருக்கு. பொறுமையால் பிராரப்தத்தை புசிக்கு நாள் செய்யும் கர்மம். பிராரப்தத்தை பொறுமையா என்ன பண்றாங்க? ஹேண்டில் பண்றாங்க. பிராரப்த போகாய வசாத். இர்ரெஸ்பெக்டிவா என்ன பண்றாங்கன்னா ஒப்படைச்சிடுறாங்க. மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டுபோம் வழியேதென்றால், சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார், அறிவுளோர் அறிந்து பூஜித்து அறமெல்லாம் கை கொள்வாரே. அப்போ பிரம்மஞானிகள் அவருடைய ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம்லாம் எப்படி காலி ஆகுதுங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. அதனால சிஷ்யனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கிருதகிருத்தியன் அப்படிங்கிறது எப்படி சொல்ல போச்சு? ஏன்னா இந்த ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதுவும் பலருக்கு உபகாரமாக இருக்கின்றாரே. இப்ப ஞானி செய்ய வேண்டியது அனைத்தும் செய்து முடித்தவன் என்று உரைப்பது என்று செப்புவது எப்படியோ, எப்படி நான் அறிவேன்? நெடுங்காலமாக வருந்தி துன்பங்களை நீக்கிய குருநாதரே, இந்த சந்தேகத்திற்கு நன்றாக விடை அருள்வீராக. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நெடுங்காலமாக என்னை வருத்தி வந்த துன்பங்களை நீக்கி குருநாதரே. குருநாதரை ரொம்ப உயர்ந்த நிலையில வைக்கிறான். தாபத்ரயம், இந்த ஆசையினால வருகின்ற துன்பம், ஏஷனாத்திரயம், தாபத்திரயம். இவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களை பார்த்தேன். எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்து என்னுடைய மன துன்பங்களை, மனதில் இருக்கின்ற ஐயங்களை எல்லாம் நீக்கி என்னை வருத்தத்திலிருந்து என்னை காப்பாற்றியவரே, நெடுங்காலமாக என்னை வருத்தி வந்த துன்பங்களை நீக்கிய குருநாதரே, ஞானத்தினால் அஞ்ஞானத்தை ஒழித்தவரே. அப்படி போட்டுக்கலாம். ஞானத்தினால் அஞ்ஞானத்தை ஒழித்தவரே, இந்த சந்தேகத்திற்கு எனக்கு விடையை சொல்லுங்கள். இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? வாட் இஸ் மீன் பை கிருதகிருத்தியன்? அதுதான் இந்த பாடல் 26வது பாடலுக்கு விளக்கம் படிக்கலாம். சரீரத்தோடு கூழ்நின்று விதி வழி கிடைத்த பிராரத்த கர்மங்களை செய்து கொண்டு மோட்சமடைய விரும்பும் கர்ம காண்டிகளுக்கு தேவையான உபதேசம் போன்ற காரியங்களை செய்து கொண்டும் உள்ள ஜீவன் முக்தனை செய்ய வேண்டியன யாவும் செய்து முடித்தவன் என எவ்வாறு கூறலாம்? வருந்துவதற்கு ஏதுவான பிறவி துன்பத்தை நீக்கி அருளிய குருவே, இந்த ஐயத்திற்கு நன்றாக விடை கூறி அருளல் வேண்டும். முடிச்சிருவோம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.